டாட் திஸ் இஸ் டூ மச்யா. இப்போ உனக்கு என்னாச்சு? உன் வீடு ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு? நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எந்த டைரக்ஷன்ல போனாலும் 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருக்கு. இங்க எத்தனை ரூம்ஸ் இருக்கு? எவ்வளவு நேரமா ஆண்டி தேடுறேன், எங்கேயுமே இல்ல. அவங்க எங்க தான் இருப்பாங்க? இது ஏன் வீடு, உன் குருவி கூடு இல்ல. அதுவும் சின்னதா இவ்வளோண்டு. யாராவது மறைஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட கூட அதுல மாட்டிப்பாங்க. என் வீட்டை பத்தி உன் மனசுல இருக்கறத சொல்லிட்டல. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது நினைப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். பெரிய இவன், உனக்கு அது கூட தெரியாது? உங்க வீட்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க? எங்க வீட்ல எண்ணினாலே பேர் தான். அதனால தான் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டடா ரொம்ப அன்பா இருக்கும். உன்னோட இந்த பெரிய வீட்டை எடுத்துக்கோ. இங்க யார் கூடாவது பேசணும்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் தான் வாங்கணும். யாரையாவது தேடணும்னா 1 மணி நேரம் ஆனா கூட அவங்க கிடைக்கவே மாட்டாங்க. சொந்த அம்மாவே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. யார் ரைட்? ஓ, ஒத்துக்கிட்டியா? அதனால தான் நீ எனக்கு ஹஸ்பண்ட் ஆக முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? என்னன்னா உன்னை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம். அப்புறம் உண்மை என்னன்னா நீ ஏன் டைப் ஆளே கிடையாது. இவள நான் ராக்கி ஆண்டி அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. வா, உங்க கிட்ட பேசலாம். உன்ன இரு. நான் ஸ்ருதி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இவ ரொம்ப சீன் போடுறான். எப்ப பாரு ஓவர் ஸ்மார்ட்டா காமிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் சீன் போடல, நான் புத்திசாலி. ஸ்மார்ட்டா இருக்கிறது என்னோட பிளஸ் பாயிண்ட். நான் உன்ன மாதிரி ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ எவ்வளவு பெரிய முட்டாள்னு நான் வெளியவே நிரூபிச்சிட்டேன். ஆண்டி, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எங்க அம்மா என்னையும் சமீரை பத்தி எல்லாம் பேச வரல. இது ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தெரியாம சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் ஆண்டி அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, எங்களுக்குள்ள லவ் கிவ் எதுவுமே இல்ல. ஆண்டி ஏன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாங்க? இவங்களை எழுப்பி விட்டு பேசலாமா? எவ்வளவு ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காங்க பாரு. இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணா, நம்ம இங்கிருந்து கிளம்பலாமா?